ஹாய் ஒருவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று ஒரு பையன் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தான். என்ன அப்படின்னா, சார் ரொம்ப லோ கட் ஆஃப் 125 தான் வரும், எனக்கு எதாவது காலேஜ் சொல்லுங்கள் சார். நான் காலேஜ் லிஸ்ட்டு சொல்லியிருந்தோம். சார் என்ன சார் எல்லாம் தேர்ட் டயர் காலேஜை சொல்கிறீங்க, ஃபஸ்ட் டயரில் தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவுன்சிலிங்கில் கிடைக்காத தம்பி. அப்போ கவுன்சிலிங் வேண்டாங்க சார், எனக்கு நேரடியாக போய் ஜாயின் பண்ணிக்கிட்டா. நீங்கள் தான் சொல்கிறீங்க கவுன்சிலிங் கிடைக்க, நேரடியாக போய் ஜாயின் பண்ணிக்கிட்டா. சரிப்பா, நேரடியாக போய் ஜாயின் பண்ணால் இவ்வளோ லட்சம் ஆகும், இவ்வளோ கேபிட்டேஷன் ஃபீ வாங்குவாங்க, இவ்வளோ ஃபீஸ் வாங்குவாங்க வருஷம் அப்படிங்கிறத ஒரு சொன்னேன். அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், அந்த ஃபீஸுமே என்னால் கட்ட முடியாது, அப்போ என்ன சார் பண்ணுறது, எப்படி சார் டயர் 1 போய் சேர்றது அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், டயர் 2லேயே மெக்கானிக்கல் சிவில்லாம் ட்ரை பண்ணுறேன்னு. சார் அதெல்லாம் முடியாதுங்க சார், படித்தா சிஎஸ்சி தான், இல்லைனா வேண்டாங்க சார். சிஎஸ்சியில் ஏதாவது ஏடிஎஸ்சி ஏஎம்எல் கூட ஓகே, ஆனால் சிஎஸ்சி பிராண்டட் தான், சிஎஸ்சி அந்த பிராண்டடுங்க பாருங்கள், சிஎஸ்சி கோர்சஸ் தான் அப்படின்னு சொல்கிறான் அந்த பையன். சரிப்பா, தேர்ட் டயர்லையோ ஃபோர்த் டயர்லையோ சிஎஸ்சி கிடைக்கும், அது ஓகேவானு, அதுவும் ஓகே இல்லைங்கிறான். இப்போ என்ன பிரச்சனை அந்த பையன்கிட்ட, நீ அது படிக்கவே முடியாது தம்பி, சிஎஸ்சி உனக்கு கிடைக்காது, டொனேஷனும் கட்ட முடியலங்கிற, சிஎஸ்சியே கிடைக்காது, நீ வேணால் ட்ரிபிளி மெக்கானிக்கல் மெக்கட்ரானிக்ஸ் அந்த மாதிரி யோசி, கண்டிப்பாக தேர்ட் டயர்லாவது அட்லீஸ்ட் உனக்கு கிடைக்க நல்ல டீசெண்டான காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னால், சார் என்ன சார் நீங்கள் உங்களை நம்பி நான் ஃபோன் பண்ணி கேட்டால் உங்களுக்கே நீங்கள் ப்ரெடிக்ஷன் இல்லாமல் பேசுகிறீங்க, அதாவது எனக்கே எதுவும் தெரியாத மாதிரி அவன் சொல்லிகிட்டு இருக்கான். இது உண்மையான விஷயம், இப்போ நடந்திருக்கிறது உண்மையான விஷயம். இப்போ நீங்கள் ரியல் லைஃப்பில் அதே தான் யோசிச்சுட்ருக்கீங்க. என்ன யோசிச்சுட்ருக்கீங்கன்னா, நமக்கு சிஎஸ்சி தான் வேணும், ஏடிஎஸ் தான் வேணும், இசி தான் வேணும், ஆனால் கட் ஆஃப் 130 தான் வரும், எனக்கு பெரிய காலேஜ் தான் படிக்கணும். சத்தியமாக சொல்கிறேன், பிளானை மாற்றிக்கலன்னா கஷ்டம். கவுன்சிலிங் மூலயமா போகிறதுக்கு வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணி நல்ல காலேஜ் எடுங்க. ஃபீஸ் அவங்க காலேஜ் ஃபீஸ் வாங்குறாங்க, அந்த காலேஜில் என்ன ஃபீஸ் வாங்கணும் அந்த காலேஜில் ஃபீஸ் வாங்கணும், நோ கேப்டேஷன் அண்ட் மெரிட்ஸ் எல்லாம் சொல்லியாச்சு, என்னெல்லாம் மெரிட்ஸ் இருக்குது கவுன்சிலிங் மூலமாக போனால் அப்படிங்கிறது சொல்லியாச்சு. இப்போ என்ன மேட்டர்னா, லோ கட் ஆஃப் மாணவர் சிந்திக்கிற விதம் தப்பாக இருக்குது. ஸோ என்ன பண்ணால் நல்ல காலேஜ் சீட் கிடைக்கும், எந்த மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் வைக்கலாம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். லோ கட் ஆஃபாக இருக்கவே எங்களுக்கு சீட்டு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கன்ஃபார்மாக கிடைக்கும். அது எந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சேஃபராக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 180 to 200 இருக்கிறவங்க பேனிக் ஆகிக்க வேண்டாம், அவங்களுக்கு ஃபுல் சீட் காட்டும். நீங்கள் பிஹெச்சிலேருந்து அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து நீங்கள் எல்லாமே சாய்ஸஸ், கோயம்புத்தூர் ஜோனில், சென்னை ஜோனில், மதுரை ஜோனில், தியாகராஜா எல்லாமே நீங்கள் டாப் காலேஜ் லிஸ்ட்டே வச்சு இதை எடுத்துக்கலாம். ஒரு 20-25 காலேஜஸ் நீங்கள் பார்த்து பண்ணிங்கனாலே கரெக்டாக சாய்ஸஸ் ஒரு 3 கோர்ஸ் ஒரு காலேஜில் வச்சிங்கனாலே உங்களுக்கு வந்துடும் சாய்ஸு. நீங்கள் 180க்கு மேலே இருக்கிறவங்க பேனிக் கிடையாது, உங்களுக்கு டீசெண்டான கோர்ஸ் கிடைக்கும். இருந்தாலும் 180க்கு மேலே இருக்கிறவங்க 180 to 186 இருக்கிறவங்க ஒன்று சொல்கிறேன், சிஎஸ்சி, இசிஇ அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் மட்டும் நம்பாமல் நல்ல கல்லூரியில் 3லேருந்து 4 கோர்ஸ் எடுங்க. அது எடுத்து நீங்கள் சாய்ஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். உதாரணத்துக்கு சிஎஸ்சினா அதை ஸ்பெஷலைசேஷன் இருக்கும், ஏஎம்எல், ஏடிஎஸ், சிஎஸ்பிஎஸ் அந்த மாதிரி எடுங்க. இசியில் விஎல்எஸ் எடுங்க, ட்ரிபிளி எடுங்க, ட்ரிபிளி ஆல்சோ குட் ஆப்ஷன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சாய்ஸ் வைக்கும்போது அதிகமான சாய்ஸ் வரும், உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா கஷ்டம். 180க்கு மேலே இப்படி இது சார், 170க்கு மேலே 170 கீழெல்லாம் என்ன சார் சொல்ல போகிறீங்கன்னா, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணுங்கள். 175லேருந்து 160க்குள்ளே சொல்கிறேன். இப்போ 175 வரைக்கும் நான் இப்போ சொன்ன க்ரைட்டீரியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி 175 to 160 இருக்கும். பிசி, எம்பிசி, பிசிஎம், ஓசியாக இருந்தால் டயர் 1ல் மெக்கானிக்கல், சிவில், ட்ரிபிளி, விஎல்எஸ்சி, இஎன்ஐ, மெக்கட்ரானிக்ஸு எக்ஸெட்ரா செகண்டரி பிரான்ச் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் சிஎஸ்சி, இசி கிடைக்காது. இது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். கிடைக்க வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது, ட்ரை பண்ணுங்கள், தப்பு கிடையாது. ஃபீஸ் டயர் 1ல் தான் போகணும்னு நினச்சிங்கன்னா ஃபீஸ் எப்போவுமே உங்களுக்கு எப்போவுமே 1.5 லட்சத்துக்கு மேலே 3.5 lakhs வரைக்கும் வாங்குகிற காலேஜெல்லாம் இருக்குது. ஸோ டயர் 1ல் எக்ஸ்பென்சிவ் ஜாஸ்தி, பார்த்துக்கோங்க, அதையும் நீங்கள் பார்க்கணும்ல. அடுத்த டயர் 2 அப்படிங்கிறது பார்க்கும்போது ஒரு 175 to 160. டயர் 2ல் என்ன சார் வைக்கலாம்னா, சிஎஸ்சி கோர்சஸ் கிடைக்கும், ஏடிஎஸ், ஏஎம்எல், சைபர் செக்யூரிட்டி, ஐஓடி, சிசிஇ, இந்த மாதிரி எல்லா கோர்ஸுமே சிஎஸ்சியில் ப்ரிஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுவும் ஒரு ஆப்ஷன் ஆகும். சிஎஸ்சி மட்டும் ப்ரிஃபர் பண்ணாமல் சிஎஸ்சியில் வர எல்லா கோர்ஸுமே நீங்கள் சாய்ஸஸில் வைக்கலாம். இசியுமே ட்ரை பண்ணலாம், சரிங்களா? இதுலேயே உங்களுக்கு கிடச்சிரும், இந்த பிரான்ச்லேயே உங்களுக்கு கிடச்சிரும். கன்ஃபார்மாக சொல்ல டயர் 2லையும் இங்கே ட்ரை பண்ணலாம், ஓகே, தவறு கிடையாது. நான் சொல்கிறது 175 to 160. டயர் 1 மட்டும் நம்பி இது வச்சிங்கன்னா நாட் அலர்ட்னு வந்துடும். ஓகே, இப்படி தான் சாய்ஸஸ் நீ எழுதி வைக்கணும், பார்த்துக்கோ. இப்போ மாடரேட் ஃபீஸ் தான் வாங்குறாங்க. இங்கே ஃபீஸ் டயர் 2ல் எவ்வளோ வாங்குறாங்கன்னா 1.5 லட்சத்துலேருந்து 2.5 லட்சம் வரைக்கும் வாங்குற காலேஜெல்லாம் இருக்குது. ஸோ இதுலேயுமே ஃபீஸ் கொஞ்சம் ஹையர் தான். ஆனால் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பு அது இதுன்னு சொல்லிட்டு மெரிட்டில் போனீங்கன்னா கிடைக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபீஸ் வாங்குற கல்லூரி இருக்க தான் செய்யுது. அண்ட் டயர் 2லையுமே 1 லட்சம், 1.5 லட்சம், 1,30,000, 20,000 இப்படி வாங்குற கல்லூரி இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்தது கம்யூனிட்டி அடிப்படையில் எஸ்சி, எஸ்டி இந்த மாணவர்களுக்கு ஜாக்பாட். என்ன ஜாக்பாட்னா 100 கட் ஆஃப்லேருந்து 200 கட் ஆஃப் வரைக்கும் சேஃபஸ்ட்
சார் என்ன சார் சொல்கிறீங்க 100 கட் ஆஃப் தான் எனக்கு வரும் அப்படின்னா சேஃபஸ்ட். ஏன்னா உங்களுக்கு சீட்டு கண்டிப்பாக கிடைக்கும். டயர் 1லையும் டயர் 2லையும் யூ வில் கெட் குட் காலேஜ். டயர் 1லேயே 170 இல்லை 160க்கு மேலே இருந்தாலே டயர் 1ல ஏதோ ஒரு கோர்ஸ் கிடச்சிரும். 160லேருந்து 100 கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா டயர் 2லையோ டயர் 1ல மீதி ஏதோ சிவில் மெக்கானிக்கல் கோர்ஸோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் டயர் 1லையோ டயர் 2லையோ கிடச்சிரும். அதனால் நீங்கள் சேஃபஸ்ட் ஜோனில் தான் இருக்கீங்க. கவுன்சிலிங்கே போங்க. தயவு செய்து யார் பேச்சோ கேட்டு கண்ட காலேஜில் போய் சேர்ந்துடாதீங்க. அண்ட் ஆல்சோ வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா சேராதீங்க. இது என்னோட அட்வைஸ். இது உண்மையான விஷயம். பிலோ 150 பாசிபிலிட்டி, அதாவது பிலோ 150 இருக்கிறவங்களுக்கு எஸ்சி எஸ்சிஎஸ்டியில் இப்போ சொன்ன மாதிரி தான் டயர் 1ல ட்ரிபிள் மெக்கானிக்கல் சிவில் மெக்கட்ரானிக்ஸ் E&I இந்த மாதிரி செகண்டரி பிரான்ச் ஃபுட் டெக்னாலஜி பயோமெடிக்கல் பயோடெக்னாலஜி செகண்டரி பிரான்ச் எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். டயர் 2ல சிஎஸ்சி ட்ரை பண்ணுங்கள், இசி ட்ரை பண்ணுங்கள், ட்ரிபிள் ட்ரை பண்ணுங்கள், கிடைக்கும். ஸோ எது கிடைக்கும் கிடைக்காதுன்னு சொல்லியிருக்கேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ்சி எஸ்சி எஸ்டி இருந்தால் பிரச்சனை முடிஞ்சுது. ஓகேவா? அடுத்தது 160 to 150ல் பிசி எம்பிசி பிசிஎம் ஓசி. இப்போ நான் சொன்னதில் ஓசியும் பொருந்தும். அங்கே நான் ஓசி மிஸ் பண்ணிட்டேன், ஓசியும் பொருந்தும். ஸோ ஓசிக்காரனுக்கு 160லேருந்து 150க்குள்ளே இருக்கிற டயர் 1ல செகண்டரி பிரான்ச் ட்ரை பண்ணலாம். ட்ரிபிள் மெக்கானிக்கல் மெக்கட்ரானிக்ஸ் E&I விஎல்எஸ்ஐ இல்லை வந்து பயோமெடிக்கல் பயோடெக்னாலஜி இல்லை வந்து ஏதோ ஒரு கோர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். தவிர சிஎஸ்சியோ ஈஸியோ கிடைக்காது. டயர் 2ல வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி ட்ரை பண்ணலாம், இசி ட்ரை பண்ணலாம், ட்ரிபிள் ட்ரை பண்ணலாம், அதர் செகண்டரி பிரான்ச்சஸும் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுலேயே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கவுன்சிலிங் மூலமே நீங்கள் போய் எடுத்துக்கலாம். அடுத்தது 150லேருந்து 130க்குள்ளே வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிசி பிசிஎம் எம்பிசி ஓசிக்கு வாய்ப்பு இல்லை. 150 கீழே எடுத்து ஓசியாக இருந்தீங்கன்னா உனக்கு பெரிய காலேஜோ இல்லை ஓரளவுக்கு டீசெண்டான காலேஜோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். அப்படியே கிடைச்சாலும் 3rd டயரோ 4th டயரோ தான் கிடைக்கும். அதுவும் சிஎஸ்சி கோர்ஸ் கிடைக்காது. பெட்டர் யூ கோ ஃபார் மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு யார் போகலாங்கிறது கடைசியில் சொல்கிறேன். ஓசி மாணவர்கள் 150க்குள்ளே இருந்தீங்க, 150க்கு மேலே இருந்தால் ஓகே ட்ரை பண்ணுங்கள். 150 கீழே இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் நீங்கள் மேனேஜ்மெண்ட் போகிறது தான் நல்லது. இல்லை அப்படின்னா காசு இல்லைன்னா நீங்கள் கவுன்சிலிங்கே எடுங்க. பரவாயில்ல, நான் ஏதோ கீழே இருக்க காலேஜில் படித்தாலும் ஓரளவுக்கு டீசெண்டான காலேஜ் கிடச்சாலும் போதும். நான் வந்து படித்த ஸ்கில்லாகி டெவலப் ஆகி நான் வந்து வெளியே வந்து வேலை தேடிக்கிறேன், அங்கேயே வேலை கிடைக்கலனாலும் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் ஓசி மாணவர்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மி. ஏன்னா ஓசியில் தான் ஃபஸ்ட்டு சீட் எடுக்கும். கம்ப்யூட்டர் வந்து எல்லா பிரான்ச்சுக்கும் எடுத்து கொடுக்கும், எல்லா கம்யூனிட்டிக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்க கம்யூனிட்டியில் சீட் எடுக்கும். புரிஞ்சுங்களா? சீட்டு வந்து ஓசியில் தான் எல்லாத்தையும் செக் பண்ணும். ஓசியிலேருந்து எடுத்து கொடுத்துரும் அதர் கம்யூனிட்டிக்கு. இல்லை அப்படின்னா பிசியில் தான், ஓசியில் இல்லைன்னா பிசியில் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ரிசர்வேஷன் அடிப்படையில் பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சிலாம் கொடுத்து வச்சுவாங்க. ஓசினா அதர் கேட்டகரி, ஜென்ரல் கேட்டகரி. ஸோ அதனால் சீட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் 150 கீழே இருந்தீங்கன்னா. இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? டயர் 1ல 150 to 130 தான் டயர் 1ல சீட்டே இருக்காது. இதுதான் உண்மை. டயர் 2ல வந்து செகண்டரி பிரான்ச்சஸ் இருக்கும். சிஎஸ்சி இசியுமே ட்ரை பண்ணலாம். பட் செகண்டரி பிரான்ச்சஸ் கண்டிப்பாக இருக்கும். டயர் 3ல சிஎஸ்சி கண்டிப்பாக இருக்கும், இசி கண்டிப்பாக இருக்கும், ட்ரிபிள் கண்டிப்பாக இருக்கும். அதர் தென் ட்ரிபிள் மெக்கானிக்கல் மெக்கட்ரானிக்ஸ் எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? ஃபீஸ் வந்து டயர் 3ன்னு வரும்பொழுது 60,000 1.5 லட்சம் வாங்குற கல்லூரி கூட இருக்குது. ஸோ ஃபீஸ் ரொம்ப கம்மி. அதனால் டிமாண்டு கம்மியான்னு கேட்டால் கண்டிப்பாக டிமாண்டு கம்மியாக தான் இருக்கும். என்னென்னா பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் வந்து டயர் 1ல வந்து 50 lakhs per annum 40 lakhs per annum வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதே டயர் 3லையோ டயர் 4லையோ வந்து வெறும் 20 lakhs per annum 10 lakhs per annum வாங்கி கொடுத்துருப்பாங்க. அப்போ ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் கம்மியாக இருக்குது சார், அதனால எனக்கு பிடிக்கல சார், அப்போல்லாம் கிடையாது தம்பிகளா. ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜுங்கிறது உன் திறமையில் வர்றது. ஓகேவா? அந்த கல்லூரி நிறைய ஃபீஸ் வாங்கி உங்களுக்கு நல்லா செலவு பண்ணி பிளேஸ்மெண்ட் கூட்டிகிட்டு வர்றாங்கன்னா ஓகே. 60,000 வாங்குற கல்லூரி எப்படி செலவு பண்ணி கூட்டிகிட்டு வருவாங்க சொல்லுவோம் பார்க்கலாம். இருக்கிற பிளேஸ்மெண்ட் தான் இருக்கும், ஆனால் பிளேஸ்மெண்ட் இருக்கும். ரொம்ப மோசமாலாம் கிடையாது. ட்ரை பண்ணலாம். நீங்கள் 150 to 130க்கெல்லாம் பயப்பட வேணாம், ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதனால் நான் வந்து ரொம்ப மோசம் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஃபீஸும் கம்மி, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் பேஸில் பார்க்கும்போது இருக்காது. இதுதான் உண்மை. அடுத்து பிலோ 130 அப்படிங்கும்போது டயர் 2ல எல்லாமே ட்ரை பண்ணலாம், டயர் 3 எல்லாமே ட்ரை பண்ணலாம், டயர் 4ல கூட எல்லாமே ட்ரை பண்ணலாம். ஏன்னா 130 கீழே வரும்பொழுது நம்ம டயர் 4 வரைக்கும் போகிறது நல்லது. அண்ட் ஃபீஸ் வந்து டயர் 4ல வரும்போது 50,000 ஸ்டார்ட் ஆகுது. 50,000 1.5 லட்சம் வரைக்கும் 1.2 lakhs வரைக்கும் தான் ஃபீஸே வரும் உங்களுக்கு. இது போக ஹாஸ்டல் ஃபீஸ்லாம் வரும். நான் சொல்ல டியூஷன் ஃபீ மட்டும்தான். இப்போ நான் எல்லா கேட்டகரி பசங்களுக்கும் சொல்லிட்டேன்னா, இப்போது மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து யார் போகலாம் அப்படின்னா ஓசி மாணவர்கள் 150 கீழே இருந்தால் போகலாம். எஸ்சி எஸ்சிஎஸ்ட்டு தயவு செய்து போகாதீங்க, கவுன்சிலிங் வெயிட் பண்ணுங்கள். எம்பிசி கூட போகாதீங்க, பிசி பிசிஎம் கூட போகாதீங்க. பிசிக்காரங்களுக்கு கொஞ்சம் போட்டி அதிகமாக இருக்கும். பிசிக்காரங்க ஒரு வேளை 140 தான் எடுப்பேன், 130 தான் எடுப்பேன், எனக்கு டயர் 1ல தான் படிக்கணும், எனக்கு இசி தான் படிக்கணும், சிஎஸ்சி தான் படிக்கணும்னா, மிகப்பெரிய பிராண்டிங் தான் எனக்கு வேணும்னா செலவு பண்ணி 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் உங்கள் கையில் இருந்தால், வெல்த்தியாக இருந்தீங்கன்னா, உங்களால் அஃபோர்டபுளாக கட்ட முடியும் அப்படின்னா நீங்கள் போய் சேர்ந்துருங்க.
இல்லை சார் எனக்கு வேண்டாம் கவுன்சிலிங்லாம் ஏதோ ஒரு கல்லூரி நல்ல கல்லூரியில் பார்த்து நல்ல கல்லூரி கிடைக்கும். டயர் 3 ஆனால் டயர் 2 இருந்தாங்கன்னா நல்ல கல்லூரிகள் கிடைக்கும், கிடைக்காமல் இருக்காது. நீங்கள் கவுன்சிலிங் மூலிமா போகலாம். கவுன்சிலிங் உங்களுக்காக தான் வச்சுருக்காங்க, புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நான் சொல்லக்கூடிய உண்மையான விஷயம். அப்போது சார் லோ கட் ஆஃப்க்கு சீட் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஆனால் சினாரியா வந்து இதுதான், ஓகேங்களா? நீங்கள் வந்து பிரான்ச்சுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணணும். நீங்கள் வந்து சிஎஸ்சி தான் வேணும் நடம்பிடிச்சிங்கன்னா இன்னும் கீழே அடிமட்ட இருக்க காலேஜ் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா 130 கட் ஆஃப் எடுத்துகிட்டு சிஎஸ்சி தான் வேணும்னு சொன்னால் அந்த பையன் கேட்ட மாதிரி சிஎஸ்சி தான் வேணும்னு சொன்னால் எப்படி சொல்லுங்கள்? ஒன்று மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகணும், இல்லை அப்படின்னா கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி அடுத்த கோர்ஸ் எடுக்கணும், ட்ரிபிளியோ ஈசியோ. இங்கே பாருங்கள், நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது சிஎஸ்சினா சிஎஸ்சி மட்டும் வைக்கக்கூடாது. சிஎஸ்சி வைங்க, ஏடிஎஸ் வைங்க, ஏஎம்எல் வைங்க, சைபர் செக்யூரிட்டி வைங்க, சிஎஸ்பி ஏதோ ஒரு பிடிச்சது 4 கோர்ஸ் வைங்க சிஎஸ்சியிலே. அப்புறம் ஈசினா ஈசியில் விஎல்எஸ்சி, ட்ரிபிளி இந்த மாதிரி வைங்க, இஎன்ஐ வைக்கலாம். இதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், படிப்பெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ ஐடியும் கம்ப்யூட்டர் சயின்ஸும் டிஃப்ரென்ஸ் காட்டுறாங்க. ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸில் என்ன டிஃப்ரென்ஸு? 5-6 சப்ஜெக்ட் தான் மாறுது. இது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி ஈசி ட்ரிபிளி டிஃப்ரென்ஸ் காட்டுறாங்க. இது ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஈசிக்கு ட்ரிபிளிக்கு ஒரு 6லேருந்து 7 சப்ஜெக்ட் தான் மாறுது, மீதெல்லாம் அதே தான் படிக்கிறானுங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன், டிமாண்டுங்கிறது பசங்களாக கொண்டு வந்தது. ஸோ தயவு செய்து ஈஸி டிமாண்டு, அதனால் நானும் இப்போ எடுப்பேன் அப்படிலாம் காரணமே கிடையாது. எந்த கோர்ஸ் எடுத்து படித்தாலும் நல்ல கல்லூரியில் படிங்க. லோ கட் ஆஃபாக இருந்தால் ஸ்மார்ட்டாக யோசிங்க. இல்லை தயவு செய்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் காசு இருந்தால் போய்க்கங்க. பட் சார் எங்களுக்கு வந்து சில கல்லூரியில் இது இல்லை, டொனேஷன் இல்லை, எங்களுக்கு வந்து கூப்பிட்றாங்க, ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் ஃபீஸ் கட்டினாலே எங்களுக்கு வந்து தரான்னு சொல்கிறாங்க. அது எப்படி சார் அப்படின்னா, அந்த கல்லூரி வந்து 3rd டயர் கல்லூரியாக இருக்கும். ஒரு வேளை வந்து பார்த்திங்கன்னா சில கல்லூரிகள் டயர் 1 நல்லா பண்ணி கொடுக்குறாங்க, இல்லைன்னு சொல்ல. பட் பெரும்பாலான கல்லூரிகள் டயர் 3 டயர் 2 கல்லூரிகள்லாம் டொனேஷன் வாங்காமையே பசங்களை கூப்பிட்றாங்க. ஆனால் என்ன கூப்பிட்டாலும் சரி, நீ உள்ளே போய் 4-5 பேர்கிட்ட விசாரித்து எல்லாத்திட்டையும் கலந்தாய்வு பண்ணி பசங்கிட்டெல்லாம் நல்லா கேட்டுட்டு ஒரு முடிவு பண்ணி ஃபீஸ் கட்டினா போதும், தவிர அவசரப்படணும்னு அவசியமே கிடையாது. ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒரு இன்ஸ்டிடியூஷன் விசிட் பண்ணுறோன்னா உள்ளே போய் விசாரிச்சுக்கிறது, உள்ளே போய் எல்லாம் கேட்டு பசங்கிட்டே விசாரிக்கிறது தான் கரெக்டான முறை. என்னதான் யூடியூப் சேனல் பார்த்து போனாலும் பசங்கிட்ட விசாரிங்க. ஸோ அடுத்தடுத்த காலேஜோட ரிவ்யூ வருது, அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் வந்துட்டுருக்கு. தயவு செய்து லோ கட் ஆஃப் மாணவர்கள் பேனிக் ஆக வேண்டாம். கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக சீட் கிடைக்கும். நம்ம சேனலில் எல்லா வீடியோ வரும், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இப்போ என்ன மேட்டர்னு புரிஞ்சிருக்கும், சரியா? யார் போகலாம் யார் போகக்கூடாதுன்னு நான் சத்தியமாக சொல்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குது. எஸ்சி எல்லாம் சில பேர் யாரோ ஃபோன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மொக்க காலேஜில் ஏதோ ஒரு 3rd டயர் 4th டயர் காலேஜில் போய் சேராங்க. எஸ்சி மாணவருக்கு அவ்வளோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது டயர் 1 டயர் 2 கல்லூரிகளில். ஏன் தான் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. பணம் கொஞ்சம் செலவானாலும் பரவாயில்ல, டயர் 1 படிப்போனா நீங்கள் தயாராகிக்கங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கவுன்சிலிங் வெயிட் பண்ணுறனாலும் நான் சொல்லிட்டேன் என்னெல்லாம் கட் ஆஃப்க்கு எந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு, ஓகேவா? ஸோ இதில் டயர் 1 டயர் 2 டயர் 3 டயர் 4 காலேஜில் என்னென்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நான் லிஸ்ட்டு ஆல்ரெடி 60 காலேஜ் லிஸ்ட்டு போட்டிருக்கேன்ல, அதில் எல்லாமே டயர் 1 அண்ட் கொஞ்சம் டயர் 2 இருக்குது. டயர் 3 கல்லூரிகள் இனிமேல் போடுவோம், டயர் 3 டயர் 4லாம். பட் அது மென்ஷன் பண்ணுறது காரணம் எல்லாருமே இப்போ நம்மளாம் சொல்லி பிரித்தது தான். டயர் 1 டயர் 2 டயர் 3 பிரித்தது தான், வேறு ஒன்றும் கிடையாது. இது 3வது டயர் காலேஜ் அதனால் சேர மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. 3வது டயர் காலேஜ்லேயும் நல்ல பெஸ்ட்டு பிளேஸ்மெண்ட்டும் டீசெண்டாக அகாடமியும் நடத்துகிறாங்க. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது. நல்ல டயர் 1 நம்பி போகிறீங்க, பிராண்டுன்னு தான் உள்ள பேர், ஆனால் ஒன்றுமே கிடையாதுங்கிறது இருக்குங்க அந்த மாதிரி கல்லூரி. ஆனால் டயர் 3 நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. டயர் 3 பொசிஷன் வந்து இன்னும் மேலே வரல. பட் ஆனால் நல்ல பசங்கிட்ட போய் விசாரிச்சிங்கன்னா சூப்பராக மேனேஜ்மெண்ட் நடத்திட்டு இருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு வசதி எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. பிளேஸ்மெண்ட் வசதி இருக்குது, உங்களை ஸ்கில்லு டெவலப் பண்ணுறதுக்கு எல்லா வசதியும் இருக்குது. நிறைய பேருக்கு தெரியறதில்ல, ஓகேங்களா? ஸோ அதனால் போய் விசாரித்து நீங்கள் சேர்ந்தா போதும் எதாக இருந்தாலும். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணி ஃபோன் எடுக்கலாம், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.